கனடாவின் பிரம்டன் நகரில் தற்காலிக குடியுரிமை அந்தஸ்துடன் வசிக்கும் தெற்காசிய சமூகத்தினரை குறிவைத்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பீல் பிராந்திய போலீசார் கடந்த சில மாதங்களாக மேற்கொண்ட தீவிர விசாரணையின் பின்னரே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2025 கோடை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணையில் குறித்த நபர் தற்காலிக குடியுரிமை கொண்டவர்களை கொண்டு நிதி நிறுவனங்கள் மற்றும் வாகன விற்பனை நிலையங்களை ஏமாற்ற திட்டமிட்டது தெரிய வந்தது. அதிக மதிப்புள்ள வாகன கடன்கள் மற்றும் ஏனைய கடன் வசதிகளை மற்றவர்களின் பெயரில் பெற்றுவிட்டு அதனை திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி மோசடி செய்ய முயன்றதாக போலீசார் கூறுகின்றனர். இவ்வாறான மோசடி மூலம் பெறப்படும் படம் மற்றும் சொகுசு வாகனங்களை அங்கீகரிக்கப்படாத பயன்பாட்டிற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்யவோ அவர் திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் வெளிவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 21 வயதான உதயவீர் தில்லான் என்ற இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குற்ற செயலில் ஈடுபட முயன்றமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன.